அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். சுபகாரியமாக நடக்கும். குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் உத்தியோகம், தொழில், வியாபாரம், தெய்வ நம்பிக்கைகள், சுற்றுலா போன்ற விஷயத்திற்கு சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வது, துணை அல்லது துணைவியாருக்கு கௌரவம் ஏற்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதமான ஏற்றத்தை பெறுவது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது, பிள்ளைகளுடன் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிறு சிறு சர்க்கிள்கள் காணப்பட்டாலும் விரைவிலே அந்த சர்க்கிள்கள் தீர்வது, வயிற்று உபத்திரத்தில் சிறிது கவனம், ஜீரண சக்தியில் சிறிது கவனமாக மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்வது. உடற்பயிற்சியை செய்கிறது இல்லையே, அதில் தானே இவ்வளோ தொந்தரவு. உடற்பயிற்சியை சரியாக செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நம்பிக்கையும் அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக சூரியன் உச்சமாகி இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க பெற்றோர் பெரியோருடன் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். பல விதத்தில் நன்மைகள் அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி.